வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். கோயம்பேடு, நந்தம்பாக்கம், ஆலப்பாக்கம், சாலிகிராமம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்னை மெட்ரோ கொடுத்த அதிரடி அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் மிக வேகமாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளில் உள்ள வேகம் காரணமாக பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான வழித்தடம் மக்களின் பயன்பாட்டிற்கு 1 மாதத்திற்குள் வரப்போகிறது. அதன் பிறகு கோயம்பேடு, சென்னை வர்த்தக மையம் உள்பட அடுத்தடுத்து பல்வேறு வழித்தடங்கள் மக்களின் பயன்பாட்டிற்கு வரப்போகிறது. எந்தெந்த வழித்தடங்களில் என்னென்ன பணிகள் முடியும் நிலையில் உள்ளது என்பதை இந்த தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டம் மொத்தம் 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 63,246 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டு வருகிறது. இது மொத்தம் 3 வழித்தடங்களாக பிரிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. வழித்தடம் 3 என்பதில் மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காடு வரையிலான 45.8 கிலோமீட்டர் இடையே இருக்கிறது. இது சென்னையின் வடக்கு பகுதியை தெற்கு பகுதியுடன் இணைக்கும் மிக நீண்ட வழித்தடமாக உள்ளது. இந்த வழித்தடத்தில் மாதவரம், பெரம்பூர், ஐயப்பன் கோவில், ஓட்டேரி, புரசைவாக்கம், சென்னை சென்ட்ரல், ராயப்பேட்டை, மயிலாப்பூர், மந்தைவெளி, அடையாறு, திருவான்மையூர், OMR சாலை வழியாக காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர் முதல் சிறுசேரி சிப்காடு வரை செல்கிறது. இது IT நிறுவனங்கள் அதிகம் உள்ள OMR சாலையை நகரின் மைய பகுதியுடன் இணைக்கும் வழித்தடமாக இருக்கிறது. வழித்தடம் 4 என்பது லைட் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரையிலான 26.1 கிலோமீட்டர் வரை இருக்கிறது. இது சென்னையின் கடற்கரை பகுதியை மேற்கு புறநகர் பகுதியுடன் இணைக்கிறது. இந்த வழித்தடத்தில் லைட் ஹவுஸ், கச்சேரி சாலை, ஆழ்வார்பேட்டை, நந்தனம், தியாகராய நகர், பனகல் பார்க், கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம், வலசரவாக்கம், போரூர், காட்டுப்பாக்கம், மாங்காடு முதல் பூந்தமல்லி வரை இருக்கிறது. இதில் பூந்தமல்லி மற்றும் வடபழனி நிலையம் வரை பணிகள் முடிவடைந்துள்ளது. இந்த வழித்தடம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரப்போகிறது. அடுத்ததாக வழித்தடம் 5இல் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான 47 கிலோமீட்டர் வரை சென்னையின் பல முக்கிய பகுதிகளை சுற்றி வரும் ஒரு இணைப்பு பாதையாக அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த வழித்தடத்தில் மாதவரம், கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர் மேற்கு, கோயம்பேடு, முகப்பேர், ஆலப்பாக்கம், போரூர், சென்னை வர்த்தக மையம், ஆதம்பாக்கம், மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, மேடவாக்கம் முதல் சோழிங்கநல்லூர் வரை இருக்கிறது. மெட்ரோவின் 5வது வழித்தடத்தில் கோயம்பேடு முதல் நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையம் வரையிலான மெட்ரோ பாதையில் 67% பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது. அதேபோல பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான பகுதியை மெட்ரோ நிர்வாகம் விரைவில் திறக்க உள்ளது. இதில் வடபழனி நிலையம் மிக முக்கியமானது. ஏனென்றால் இது முதல் கட்ட மெட்ரோவையும் 2ஆம் கட்ட மெட்ரோவையும் இணைக்கும் முதல் சந்திப்பு நிலையமாக மாறப்போகிறது. இதில் ஆலப்பாக்கம், சாலிகிராமம் ஆகிய 2 நிலையங்களுக்கு இடையிலான பகுதி ஜூன் மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட வாய்ப்புள்ளது. ரயில் செல்வதற்கான மேம்பால பணிகள் வரும் மார்ச் மாதத்திற்குள் முழுமையாக முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தண்டவாளங்கள் அமைக்கும் பணிகளை பொறுத்தவரை மொத்தமுள்ள 12 கிலோமீட்டர் தூரத்தில் இதுவரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்டவாளங்கள் அமைக்கும் பணி வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. இந்த திட்டங்கள் முடிவடையும் போது சென்னையின் மேற்கு பகுதிகள், அதாவது பூந்தமல்லி, போரூர் நகரின் மைய பகுதிகளுடன் மிக எளிதாக இணைக்கப்படும். குறிப்பாக கோயம்பேட்டிலிருந்து நந்தம்பாக்கம், சென்னை வர்த்தக மையத்திற்கு செல்பவர்கள் இனி போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் விரைவாக செல்வார்கள்.